ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய். எல்லாருக்குமே பிடிச்சது வந்து பிரியாணி. அந்த பிரியாணியோட பெஸ்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தாலே அப்படி இருக்கும். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி அதில் அந்த எண்ணெய் மிதங்க இப்படி இருக்கும் அதை சாப்பிடும்போது. ஸோ அந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கத்திரிக்காய், அதுவும் முக்கியமாக இந்த நாட்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, நல்ல மெல்லீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு வாட்டரில் போட்டுடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியில் வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். கத்திரிக்காய் இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இந்த பவுலில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. பவுலில் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌனும் ஆகிடக்கூடாது. ஓரளவு கத்திரிக்காய் நல்லா குக் ஆனால் போதும். சாப்பிடும்போது அப்போ தான் அந்த கிரேவியோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து எப்போதுமே வந்து ஃபைன் சாப்ட் ஆனியன்ஸ், ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு 1/2 kg ஆஃப் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயோட அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சவுத் இண்டியன் பக்கா எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு இந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா, முதல்ல அந்த கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணணும். நான் முதலே சொன்ன மாதிரி கத்திரிக்காவை முழுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிடலாம், இல்லை ஃப்ரை பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபைனல் டச் ஆஃப் தி எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாப் பண்ணோம். இவன் மண்டையிலே போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க எண்ணெய் கத்திரிக்காய், முக்கியமாக அந்த சின்ன பிரியாணியோட சாப்பிட்றேன். அப்புறம் அந்த தொக்கு இதோட பெனஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சவுத் இண்டியன் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.